இன்னொன்று பிரைம் ஐடியல், மூணாவது மேக்ஸிமல் ஐடியல். ஓகே, பிரைம் ஐடியல்னா பிரின்சிபல் ஐடியல்னா என்ன டெஃபினிஷனு? பிரின்சிபல் ஐடியல், பிரைம் ஐடியல், மேக்ஸிமல் ஐடியல். பிரின்சிபல் ஐடியல் டெஃபினிஷன் என்னது? ஸ்னேகா நீங்க சொல்லுங்க. சார் ரிங்ல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கணும், ஐடியில இருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கணும் சார். அதை மல்டிப்ளை பண்ணும்போது அது வந்து ஐடியல் இருக்கும். அது ஐடியலோட டெஃபினிஷன். ஐடியலோட டெஃபினிஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது சப்ரிங்கா இருக்கணும். அடுத்தது RA belongs to I, for all A belongs to I, for all R belongs to R. பிரின்சிபல் ஐடியோட டெஃபினிஷன் என்னது? சரி ஞானேந்திரன். நான் அதுக்கு இந்த ஐயை வந்து நம்ம ஒரு எலமெண்டால ஜெனரேட் பண்ணி எழுத முடிஞ்சா அது வந்து பிரின்சிபல் ஐடி. ஓகே, இந்த ஜெனரேஷன் இந்த இது வந்து குரூப் தியரியில வேற மீனிங் இல்ல. இந்த நோட்டேஷன் போட்டா குரூப் தியரியில வேற மீனிங். ரிங் தியரியில என்ன மீனிங் இருக்கு? ஜெனரேட்டட் பை an element. அதுக்கு ரிங் தியரியில என்ன மீனிங்? குரூப் தியரியில எப்படி நான் எழுதுறேன்னா ஐடென்டிட்டி A ஸ்கொயர் எக்ஸெட்ரா அப்படின்னு அர்த்தம். ரிங் தியரியில set up all RA such that R belongs to R. ஏன்னா இந்த இடத்துல குரூப் தியரியில சப்போஸ் நான் அடிஷன் டிஃபைன் பண்ணியிருந்தேன்னா இது ஐடென்டிட்டி, இது A பிளஸ் A அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நான் RA போட்டேன்னா இந்த டைப் எலமெண்ட்ஸ் உள்ள வந்துடும், BA அந்த ஃபார்ம்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் உள்ள வந்துடும். அடுத்து பிரைம் ஐடியலுக்கான டெஃபினிஷன் என்னது? ஐடியல் I is said to be prime AB belongs to I இருந்தா if AB belongs to I then either A belongs to I or B belongs to I. Then either A belongs to I or B belongs to I. Okay, அடுத்து மேக்ஸிமல் ஐடியலுக்கான டெஃபினிஷன் I is said to be maximal if அந்த ஐயை கண்டெயின் பண்ண மாதிரி வேற ஒரு ஐடியல் வந்து கிடைக்கக்கூடாது. ப்ராப்பரா there does not exist any J such that J வந்து ஐடியல். there does not exist any ideal J such that I is properly contained in J is properly contained in R. இப்படி ஒரு J கிடைக்கவே கூடாது. அப்படி கிடைக்கலன்னா அது அந்த ஐடியல் வந்து மேக்ஸிமல் ஐடியல்னு சொல்லணும். மேக்ஸிமல் ஐடியல் சொல்லணும். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மேக்ஸிமல் ஐடியல் அப்படின்னு சொல்லி ஒரு தியரம் இருக்கு. மேக்ஸிமல் ஐடியல் இது வந்து ஜான்ஸ் லெம்மான்னு ஒரு லெம்மா இருக்கு. அந்த ஜான்ஸ் லெம்மா வந்து எல்லா இடத்துலயும் ஃபங்க்ஷன் அனாலிசிஸ்லயும் இருக்கு, ரிங் தியரிலயும் இருக்கு, மெத்தட் தியரிலும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த ஜான்ஸ் லெம்மா வச்சு இந்த எக்ஸிஸ்டன்ஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா எல்லா ரிங்லயும் மேக்ஸிமல் ஐடியல் எக்ஸிஸ்ட் ஆகும். எவ்ரி ரிங் ஆர் ஹேஸ் மேக்ஸிமல் ஐடியல். மேக்ஸிமல் ஐடியல் இருந்தாலே எல்லா மேக்ஸிமல் ஐடியலும் பிரைம் ஐடியல். அதுதான் அந்த அசைன்மெண்ட்ல சப்மிட் பண்ண சொல்லுங்க. மேக்ஸிமல் ஐடியல் இருந்தாலே என்ன அர்த்தம்? பிரைம் ஐடியல் இருக்குன்னு அர்த்தம். அப்ப எல்லா ரிங்லயும் மேக்ஸிமல் பிரைம் ஐடியல் ரெண்டும் இருக்கு. அதான் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் தியரம் சொல்றது. ஓகே, நாம வந்து குரூப் தியரியில நார்மல் சப் குரூப்ஸோட இன்டென்ஷன் என்னது? எதுக்காக நார்மல் சப் குரூப் எடுத்துட்டு வந்தது? ஃபேக்டர் குரூப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண. சூப்பர். நார்மல் சப் குரூப் எடுத்துட்டு வந்த மெயின் ரீசன் வந்து இந்த Gmod n. இந்த Gmod nல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? AN such that A belongs to G இப்படி இருக்கும். இப்போ இங்க வந்து நான் நேச்சுரல் ஆபரேஷன் டிஃபைன் பண்ணணும். AN BN இதுல இருக்கிற ரெண்டு எலிமெண்ட் வந்து இதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்னது? லெஃப்ட் கோசெட்ஸ் தானே Gmod nல இருக்கிற எலிமெண்ட்ஸ். இப்ப அதுல ரெண்டு லெஃப்ட் கோசெட் எடுத்து நான் ஆபரேட் பண்றேன். என்ன கிடைக்கும்? இந்த ஆபரேஷன் எனக்கு வேணும். இது வேணும்னா இந்த n வந்து அந்த நார்மல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் இது நடந்திருக்கும். ஸோ அப்படிதான் நம்ம நார்மல் சப் குரூப்ஸை கிரியேட் பண்ணோம். அதே மாதிரி இங்க வந்து அங்க குரூப் தியரியில நார்மல் சப் குரூப்ஸோட ரோல் என்னவோ ரிங் தியரியில ஐடியல்ஸோட ரோல். நார்மல் சப் குரூப்ஸோட ரோலை வந்து இங்க ஐடியல்ஸ் பண்ணுது. அதாவது Gmod I வந்து Gmod I ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? A plus I such that A belongs to R mod I. ரிங் தானே R mod I. A belongs to R. இப்ப நான் இங்க வந்து இங்க ஒரு ஆபரேஷன் டிஃபைன் பண்ணா போதும். ஆனா இங்க ரெண்டு ஆபரேஷன் டிஃபைன் பண்ணணும். இங்க இருக்கிற ரெண்டு கோசெட் எடுத்துக்கலாம். A plus I ஒரு கோசெட், B plus I ஒரு கோசெட். இப்ப நான் இங்க அடிஷனை டிஃபைன் பண்ணணும், இங்க ப்ராடக்டை டிஃபைன் பண்ணணும். எப்படி நான் டிஃபைன் பண்றேன்னா A plus I plus I அதான் இங்க அடிஷன். இங்க A dot B plus I அதான் இங்க ப்ராடக்ட். ஸோ இதுதான் ஃபேக்டர் குரூப், ஃபேக்டர் ரிங். அது அந்த ஐடியலோட டெஃபினிஷன் அதனாலதான் வந்தது. அந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணி இதை செக் பண்ணி பார்த்தா ஈஸியா செக் பண்ணிக்கலாம். இந்த ஆபரேஷன்லாம் வெல் டிஃபைன்டா இருக்கும். ஃபேக்டர் ரிங். R is a ring. I is an ideal of R.
then R mod I is said to be factor ring with the following binary operation. ஒன்னு வந்து a plus I plus b plus I. இந்த ரெண்டு ஆபரேஷனையும் வச்சு இந்த R mod I ஒரு ரிங்கா மாறிடும். ஓகே ஓகே அடுத்து நேற்று நாம 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ZX ல ஒரு ஐடியல் I1ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் whose constant term is 0 அது பார்த்தோம். அதை ஃபைனலா என்ன பண்ணோம், அது வந்து எக்ஸ்ங்கிற ஒரு எலமெண்டால ஜெனரேட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னோம். அடுத்து I2ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் whose constant term is multiple of 2 அப்படின்னு பார்த்தோம். இந்த I2 வந்து 2 எலமெண்டால ஜெனரேட் பண்ற ஒரு ஐடியல் X2. அடுத்து இது ஒரு ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன். செகண்ட் அப்சர்வேஷன் என்ன பண்ணோம், இந்த I2 வந்து I1 வந்து I2க்குள்ள ப்ராப்பரா கண்டெயின் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது செகண்ட் அப்சர்வேஷன். தேர்ட் அப்சர்வேஷன் என்னது, I1 வந்து பிரைம் ஐடியல், I2 வந்து என்ன ஐடியல், I2 மேக்ஸிமல் ஐடியல். நான் வந்து இந்த அசைன்மெண்ட்ல என்ன கொடுத்திருந்தோம் ப்ராப்ளம், மேக்ஸிமல் இம்ப்ளைஸ் பிரைம். இந்த ரிசல்ட் ஆல்வேஸ் ட்ரூ. பிரைம் இம்ப்ளைஸ் மேக்ஸிமல், இது ஆல்வேஸ் ட்ரூவா? ஓகே, இதுல வந்து இது வந்து 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பிரைம் இம்ப்ளைஸ் மேக்ஸிமல் அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏல வந்து ஆல்வேஸ் ஃபால்ஸ், பி வந்து நாட் ஆல்வேஸ் ட்ரூ. எது கரெக்ட், ஏ கரெக்டா பி கரெக்டா? பி கரெக்ட். பி நாட் ஆல்வேஸ். ஏன் ஏ தப்பு? ஜெனரல் கேஸ்ல வந்து பிரைம் மேக்ஸிமலா இல்ல இப்ப வந்து நாட் ஆல்வேஸ் ட்ரூ அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா நேரத்திலும் இது ட்ரூவா இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஏன் ஆல்வேஸ் ஃபால்ஸ்ங்கிற ஆப்ஷன் அடிச்சு விட்டோம்? ஏன்னா இசட்ல வந்து 7Z இது வந்து பிரைம் ஐடியல் மேக்ஸிமல் ஐடியலும், இங்க வந்து பிரைமும் மேக்ஸிமலும் சேம் தான் எங்க இசட்ல. அதனாலதான் இங்க வந்து ஆல்வேஸ் ஃபால்ஸ், அது வந்து தப்பு. எப்பயுமே இது தப்பா இருக்காது, ஆனா ஜெனரல் கேஸ்ல இது தப்பு. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு பக்கத்துல நாட் ஆல்வேஸ் ட்ரூன்னு கொடுத்தாங்கன்னா அதுதான் கரெக்ட். எல்லா நேரத்திலும் இது ட்ரூ கிடையாது, ஒரு சில பர்டிகுலர் கேசஸ்ல இது ட்ரூ. உதாரணத்துக்கு இந்த கான்வர்ஸ் பார்ட் ஆஃப் எபிலியன் குரூப், கான்வர்ஸ் பார்ட் ஆஃப் லெக்ராஞ்ச் தியரம் வந்து எல்லா நேரத்திலும் ட்ரூ கிடையாது. சைக்கிளிக் குரூப்பா இருந்தா ட்ரூ, எபிலியன் குரூப்பா இருந்தா ட்ரூ, அந்த மாதிரி. ஓகே, அடுத்தது பிஐடி, பிரின்சிபல் ஐடியல் டொமைன். பிரின்சிபல் ஐடியல் டொமைன் நம்ம பிஐடின்னு சொல்லுவோம். ஓகே, பாருங்க நான் டொமைன் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அப்ப இந்த R வந்து ஒரு இன்டெகிரல் டொமைன், இன்டெகிரல் டொமைன். ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ரிங் பார்த்தோம், அடுத்து கம்யூட்டேட்டிவ் ரிங், அடுத்து கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் யூனிட்டி, அடுத்து இன்டெகிரல் டொமைன். அப்புறம் எப்ப பிஐடி பாக்குறோம். ஒரு இன்டெகிரல் டொமைனை நான் எப்ப பிஐடின்னு சொல்லுவேன், an integral domain R is said to be PID if every ideal in R is principal. அப்படின்னு என்ன அர்த்தம், நான் ஒரு இன்டெகிரல் டொமைன் எப்ப பிஐடின்னு சொல்லுவேன்னா அதுல எந்த ஐடியல் எடுத்தாலும் அது ஒரே எலமெண்டால ஜெனரேட் ஆயிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் யாருக்காவது தெரியுமா, Z plus டாட். இது வந்து ஒரு இன்டெகிரல் டொமைன், an integral domain and the PID. முதல்ல பிஐடின்னு சொல்லணும்னா அது இன்டெகிரல் டொமைனா இருக்கணும், அப்புறம் தான் நம்ம பிஐடி சொல்லணும். இது ஏன் பிஐடினா இதுல எந்த ஐடியல் எடுத்தாலும் அது என்ன ஃபார்ம்ல இருக்கும், ஒன்னோட எந்த ஐடியல் எடுத்தாலும் அது ஒன்னோட ஜெனரேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப 2Z வந்து இதோட ஐடியல் தானே, இது ஒன்னால ஜெனரேட் ஆகலையே. NZ ஃபார்ம்ல இருக்கும். எவ்ரி ஐடியல் in Z, plus is of the form NZ, plus, dot. NZ என்னால டெவலப் ஜெனரேட் ஆகுறது தானே. இப்ப இந்த NZ ஓட அர்த்தம் என்ன, n இங்க ஒரு இன்டிஜர், n m க்கு பதிலா நான் r போட்டுக்கிறேன். அப்ப இது என்ன அர்த்தம், அந்த ஃபார்ம்ல தான் இருக்கு இந்த NZ. அதாவது இன்டிஜர்ஸ் எல்லாத்தையும் நான் n முன்னாடி போட்டு இன்டிஜர்ஸ் எல்லாத்தையும் ரன் பண்ணுவேன், அது ப்ராடக்ட் ஆகி எலமெண்ட் கொடுத்துட்டே இருக்கும். இது ஏன் எப்படி இது கரெக்ட்னு சொல்றீங்க, இசட்ல எந்த ஐடியல் எடுத்தாலும் இப்படிதான் இருக்கும்னு எப்படி சொல்றீங்க? நம்ம இதுக்கு முன்னாடி என்ன ப்ரூவ் பண்ணோம், இசட்ல எந்த சப்ரிங் எடுத்தாலும் அது எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னோம்.
NZ ஃபார்முலா. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம், எதை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணோம்னா டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணோம். டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி subring of z, plus, dot is of the form NZ, is of the form NZ, plus, dot அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இதை ப்ரூவ் பண்ணிருக்கோம். இப்ப ஐடியல்ஸ் எல்லாமே ஐடியல்ஸ் இந்த ஃபார்ம்ல தான் இருக்கு. அப்ப z, plus, dot வந்து ஒரு PID, ஏன்னா அதுல இருக்கிற எல்லா ஐடியலும் ஒரு சிங்கிள் எலமெண்டால ஜெனரேட் ஆகுது. PID. நாம இதுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் பார்த்தா அதை நான் திருப்பி ரீகால் பண்ணிடுறேன். R வந்து இன்டெகிரல் டொமைன். If and only Rx. Rx ங்கிறது பாலினாமியல்ஸ் whose coefficients are from ring R is integral domain. R integral domain னா Rx integral domain. இப்ப இந்த ரிசல்ட் ட்ரூவா? R வந்து PID, Rx வந்து PID யா? இந்த ரிசல்ட் ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லுங்க. இது ஆல்வேஸ் ட்ரூ. இது ட்ரூவா ஃபால்ஸான்னு கேக்குறேன். ஃபால்ஸ்னா ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்தா போதும். ZX வந்து PID யா? ZX PID னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. ZX PID னா every ideal in Z every ideal Z of X இருக்கிறது எல்லாமே பிரின்சிபலா இருக்கும். அப்படி இருக்கா? ZX ல இருக்க எல்லா ஐடியலும் பிரின்சிபலா இருக்கா? நாம I2 பார்த்தோம்ல, இது பிரின்சிபல் கிடையாது, இது 2 எலமெண்டால ஜெனரேட் ஆகுது. சோ அப்படி பார்த்தா ZX வந்து PID கிடையாது. ZX is not a PID. ஏன்னா நம்ம ZX ல ஒரு எக்ஸாம்பிளே பார்த்திருக்கிறோம். I2 இது 2 எலமெண்டால ஜெனரேட் ஆகுது. இது எப்படி 2 எலமெண்டால ஜெனரேட் ஆகுற ஐடியல்? I2 is generated by 2 elements, so it is not principal. அப்ப ZX வந்து PID கிடையாது. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆன்சர் சொல்லுங்க. R PID if and only if Rx PID யா? அதுவும் ஃபால்ஸ். அதுவும் ஃபால்ஸ். என்ன ரீசன்? ஏன்னா Z of X வந்து எதுல இருக்கிறது அதுல இருக்கும் R of X ல. இல்ல இது கரெக்டான கவுண்டர் எக்ஸாம்பிள். இது ஃபால்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்னா இது கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்கணும். என்ன கவுண்டர் எக்ஸாம்பிள்? ZX வந்து PID இல்ல. அதுக்கு நான் என்ன சொன்னேன், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். இந்த X, 2 இது வந்து பிரின்சிபல் ஐடியல் இல்ல, ஆனா இது வந்து ஒரு ஐடியல். ஸோ PID-யா இருந்தா எல்லா ஐடியலும் பிரின்சிபல் ஐடியலா இருக்கணும். இங்க அப்படி இல்லைன்னு சொல்லி இது கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்து இது ஃபால்ஸ்னு சொல்லியாச்சு. இதுக்கு என்ன கவுண்டர் எக்ஸாம்பிள்? நான் PID-க்கு ஒரே எக்ஸாம்பிள் தான் சொல்லி இருக்கிறேன். என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்? இது PID-ன்னு. Z வந்து PID இப்பதானே பார்த்தோம். ஆனா ZX வந்து PID கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்தா R PID-யா இருந்தா RX PID-யா இருக்கும்ல. Z PID ஆனா ZX PID இல்ல. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஓகே, அடுத்து F வந்து ஒரு ஐடியல். F is a field and I is a 0. I equal to 0, singleton 0. இது வந்து எப்பயுமே ஒரு ஐடியலா இருக்கும். எந்த ரிங் கொடுத்தாலும் இதெல்லாம் வந்து ட்ரிவியல் ஐடியல். ஏன்னு பாருங்க, 0 வந்து கண்டிப்பா ஒரு சப்ரிங். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இப்ப அடுத்தது நான் 0 கூட எந்த நம்பரை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செட்டை வந்து ஐடியல்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் சப்ரிங்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இது சப்ரிங், எந்த டவுட்டும் கிடையாது. அடுத்து சப்ரிங் அடுத்து என்ன செக் பண்ணணும்? RA belongs to I-ன்னு செக் பண்ணணும். இந்த இடத்துல A என்ன 0. நான் இது கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து ட்ரிவியல் ஐடியல். I equal to 0, I equal to ஹோல் ரிங், இது ரெண்டுமே வந்து ட்ரிவியல் ஐடியல். ஹோல் ரிங் கண்டிப்பா ரிங்குக்கு சப்ரிங் தான். அடுத்தது RA belongs to I-ன்னு சொல்லி சொல்லணும். இதுவும் Rல தான் இருக்கு, இதுவும் Rல தான் இருக்கு. ஸோ ரெண்டோட ப்ராடக்டும் Rல தான் இருக்கும். ஸோ வந்து எந்த ரிங் கொடுத்தாலும் எனி ரிங் ஃபார் எனி ரிங் 0 and R are trivial ஐடியல். இது ஒரு அப்சர்வேஷன். அடுத்த क्वेश्चन என்னன்னா, F is a field and I is a non-zero ideal. Then I is proper. I வந்து ஒரு I வந்து இந்த ஐடியல் கிடையாது. I equal to 0 இந்த ஐடியல் கிடையாது. I வந்து ஒரு non-zero ஐடியல். Then I வந்து ப்ராப்பர் ஐடியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸ்? Fல F வந்து ஒரு ஃபீல்டு. ஃபாஸ்டா சொல்லுங்க யாராவது. ஃபால்ஸ்னா ஃபால்ஸ். என்ன ரீசன்? 0 தானே இல்ல, ஆனா I equal to FA வரும்ல, அது வந்து இம்ப்ராப்பர் ஐடியல்.
ஓகே. அதாவது ப்ராப்பரா என்ன அர்த்தம், ஐ வந்து ப்ராப்பரா எஃப்ல கண்டெயின் ஆயிருக்கிற மாதிரி ஐடியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல. இது வந்து ஃபால்ஸ். என்ன ரீசன்னா ஐ வந்து ஜீரோ ஐடியல் இல்ல. அப்ப ஐல கண்டிப்பா ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் இருக்கும். ஐ இஸ் நாட் ஜீரோ ஐடியல். இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லலாம், தேர் எக்ஸிஸ்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0 such that a belongs to i அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப ஏ ஐல போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணலாம் அடுத்தது, ஏ வந்து ஐடியல், சாரி ஐ வந்து ஐடியல். ஐ ஐடியல்னா இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆர் ஏ பிலாங்ஸ் டு ஐ ஃபார் ஆல் ஆர் பிலாங்ஸ் டு ஆர், இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்ப இது வந்து ஃபீல்டு. இந்த எலமெண்ட் ஏல இருக்குன்னா என்ன அர்த்தம், இந்த எலமெண்ட் எஃப்லயும் இருக்குன்னு அர்த்தம். ஃபீல்டுல எல்லா எலமெண்ட்டும் என்னதான் யூனிட், எல்லா எலமெண்ட்டுக்கும் இன்வெர்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஆருக்கு பதிலா என்ன போட்டுக்குவேன், ஏ இன்வெர்ஸ் போட்டேன்னா ஏ இன்வெர்ஸ் ஏ ஆர் ஏ பிலாங்ஸ் டு ஐ. அந்த ஸ்டேட்மெண்ட் படி ஏ இன்வெர்ஸ் ஏ ஈக்குவல் டு 1 பிலாங்ஸ் டு ஐ ஆயிரும். ஒரு ஐடியலுக்குள்ள 1 வந்துருச்சுன்னா அந்த ஐடியல் என்னவா இருக்கும், ஹோல் ரிங்காவே மாறிடும். இந்த இடத்துல ரிங் என்னது, ஃபீல்டு. ஐ ஈக்குவல் டு எஃப் மாறிடும். இந்த ஆர்குமெண்ட் புரிஞ்சுதான்னு பாருங்க. புரிஞ்சுதா, டவுட் இருக்கா நேகா? சார் இந்த ஆர்குமெண்ட் புரிஞ்சுதா? எஸ் சார். சரி, அப்படி ரிப்பீட் பண்ணுங்க, நான் என்ன சொன்னனோ அத. சார் ஐன்ற ஒரு நான் ஜீரோ ஐடியல் வந்து, அந்த கொஸ்டின் என்ன முதல்ல? சார் எஃப்ன்ற ஃபீல்ட்ல ஒரு நான் ஜீரோ ஐடியல், ஐன்ற நான் ஜீரோ ஐடியல் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. இல்ல சார், கரெக்ட் தான், சொல்லுங்க. நான் ஜீரோ ஐடியல்ல எடுத்துக்கிறோம்னா அது வந்து ப்ராப்பர் ஐடியலா தான் சார் இருக்கும். அது கொஸ்டின், ப்ராப்பர் ஐடியல தான் இருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். அதுக்கு என்ன ஆன்சரு? ப்ராப்பர் ஐடியல் என்ன அர்த்தம், ஐ வந்து ப்ராப்பரா எஃப் குள்ள கண்டெயின் ஆயிருக்கும். ஐ இதுனா எஃப், இதுதான் ப்ராப்பர். இந்த ப்ராப்பருக்கான மீனிங். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ் சார். ஃபால்ஸ். என்ன ரீசன்? ஐ வந்து நான் ஜீரோ அப்படின்றதால அங்க ஜீரோ கண்டெய்னர் இருக்காது சார். இல்ல ஐ வந்து நான் ஜீரோ எலமெண்ட்னா ஜீரோ இல்லாத ஒரு எலமெண்டாவது ஐல இருக்கும். எஸ் சார். அந்த எலமெண்ட்டை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகே சார். இப்ப ப்ரொசீட் பண்ணுங்க. சோ ஐடியலுக்கான கண்டிஷன் வந்து RA belongs to I சார். ஓகே. எவ்ரி ஃபீல்ட் ஹேஸ் இன்வெர்ஸ்ன்ற ப்ராப்பர்ட்டி படி R வந்து நான் A இன்வெர்ஸ்னு கூட எழுதிக்கலாம் சார். எவ்ரி ஃபீல்டு இல்ல, நான் எடுத்துக்கிட்டது ரிங் கிடையாது, நான் எடுத்துக்கிட்டது ஃபீல்டு. ஃபீல்டுல எல்லா நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு என்ன இருக்கும், மல்டிபிளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இருக்கும். இன்வெர்ஸ். அதனால நான் அந்த இடத்துல R வந்து ரிங்ல இருக்கிற எலமெண்ட் தானே, நான் கொடுத்த ரிங் வந்து ஃபீல்டு. Rல வந்து Rக்கு பதிலா நான் என்னன்னு போட்டுக்கலாம், A இன்வெர்ஸ் போட்டுக்கலாம். எஸ் சார். இப்ப A இன்வெர்ஸ் போட்டா A இன்வெர்ஸ் A என்ன ஆயிடும், 1 ஐடென்டிட்டி வந்துருச்சு, யூனிட்டி வந்துருச்சு. ஒரு ஐடியலுக்குள்ள யூனிட்டி வந்தா அந்த ஐடியல் என்னவா மாறிடும், ஃபீல்ட் ஆஃப் ஹோல் ரிங்கா மாறிடும். இந்த இடத்துல அந்த ரிங் வந்து ஃபீல்டு. எஸ் சார். 1R belongs to I அப்படின்னா அந்த I எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஆர்க்கே மாறிடும். இந்த இடத்துல நான் R வந்து ஒரு ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டேன். அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, இப்ப எஃப்க்கு பதிலா நான் ஆர்னே மாத்திக்கிறேன். இப்ப R is a field, then only ideals. ஏன்னா ஜீரோ ஐடியல் கண்டிப்பா எல்லா ரிங்லயுமே இருக்கும், எல்லா ஃபீல்ட்லயுமே இருக்கும். இப்ப R வந்து ஃபீல்டா இருந்தா ஒன்னு ஜீரோ ஐடியலா இருக்கும், இல்லன்னா ஹோல் ரிங். இது ரெண்டு தான் ஐடியல்ஸ். இப்ப R is a field, then only ideals of R are 0 and RA. இந்த R வந்து நான் என்ன எழுதிக்கலாம், 1ஆல ஜெனரேட் பண்ற ஐடியல்னு எழுதிக்கலாமா? ஏன்னா R இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் நான் R into 1 எழுதலாம். இது வந்து ஒரு ரிசல்ட். இது வந்து ஒரு if and only if case. If R is the field, if and only ideals of R are 0 and R itself. ஒரு ரிங் கொடுத்துட்டு அது ஃபீல்டுன்னு செக் பண்ண சொன்னாங்கன்னா அதுல இந்த இது ரெண்டுமே
ட்ரிவியல் ஐடியல்ஸ், ப்ராப்பர் இம்ப்ராப்பர் ஐடியல்ஸ், இது ரெண்டுமே. அதுல வந்து இருக்கிற ஐடியல்ஸ் வெறும் இம்ப்ராப்பர் ஐடியல் மட்டும்தான் இருக்குன்னா அது ஃபீல்டா மாறிடும் இந்த ரிங்கு. ஓகே, இப்ப அடுத்த கொஸ்டின் என்னன்னா, எஃப் வந்து ஃபீல்டு, ஒரு ஃபீல்டு வந்து பிஐடியா இருக்குமா? ட்ரூ. ட்ரூ. எதனால ட்ரூ? எஃப் வந்து ஃபீல்டா இருந்தா அதுக்கு 2 ஐடியல் தான் இருக்கும். ஓகே, சொல்லுங்க. ஒன்லி 2 ஐடியல்ஸ் ஆர் தேர். ஒன்னு வந்து 0, இன்னொன்னு வந்து எஃப்ஏ. இப்ப இதுல இருந்து எப்படி அது பிஐடின்னு சொல்றது? பிஐடினா என்ன அர்த்தம்? எல்லா ஐடியல்ஸும் வந்து பிரின்சிபலா இருக்கணும். பிரின்சிபலா இருக்கணும். அந்த ஐடிக்கு வந்து ஏதோ ஒரு ஜெனரேட்டர் வந்து இருக்குதுன்னு சொல்லணும். 0 ஐடியல எது ஜெனரேட் பண்ணும்? அது எதுனாலும் ஜெனரேட் பண்ணும். 0 தானே அதுல. இல்ல, இந்த ஐடியல 0ங்கிற ஒரே எலிமெண்ட் தான் இருக்கு. இந்த ஐடியல எந்த நம்பர் ஜெனரேட் பண்ணும்? 0. இந்த எஃப் எது ஜெனரேட் பண்ணும்? ஃபீல்டுனா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இருக்கும். 1. ஏன்னா இது இன்வெர்ஸ். ஸோ எஃப்ல வந்து இன்வெர்ஸும் இருக்கு, நான் இன்வெர்ஸ் ஜெனரேட்டரா இருக்கு. இல்ல, இத வந்து இந்த ஃபீல்ட வந்து எந்த எலிமெண்ட் வேணாலும் ஜெனரேட் பண்ணும். காமனா நான் 1Fன்னு எடுத்துக்கிட்டேன். இன்வெர்ஸ்னா என்ன அர்த்தம் சொல்றீங்க? எனக்கு புரியல. இந்த ரிசல்ட் ட்ரூ. ஓகே, இப்ப சொல்லுங்க. எதோட இன்வெர்ஸ்? ஒன்னோட இன்வெர்ஸ். ஒன்னோட இன்வெர்ஸ் என்னது? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸா? ஒன்னோட இன்வெர்ஸ் ஒன்னே தான். ஒன்னையும் ப்ராடக்ட் பண்ணாதான் எனக்கு 1 கிடைக்கும். ஓகே ஓகே, இப்போ இது வரைக்கும் பார்த்ததை ஒரு 2 மினிட்ஸ் ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதுல இருந்து நான் 2-3 கொஸ்டின் கேட்கறேன். அப்புறம் திருப்பி ரிங் ஹோம் வாட்ஸ்அப் போகலாம். எல்லாரையும் கேட்பேன், அதனால எல்லாரும் படிங்க. இந்த 1/2 hour நடத்துறது. சார் இப்போ ஃபீல்ட்ல 2 ஐடியல் தான் இருக்கும் லாஸ்டா சொன்னீங்கல்ல சார்? ஆமா, அது வந்து சொல்லுங்க சார். இப்ப ஃபீல்டு வந்து முதல்ல ஃபீல்டு வந்து எல்லா ஃபீல்டும் வந்து ரிங்கு. அதுக்கப்புறம் தான் ஏன்னா ஃபீல்டோட டெஃபினிஷன் என்னது? ஃபர்ஸ்ட் அது கம்யூட்டேட்டிவ் ரிங். அதுக்கப்புறம் எல்லா எலமெண்ட்டுக்கும் இன்வெர்ஸ் இருக்கிறதுனால, எல்லா நான் எலமெண்ட்டுக்கும் இன்வெர்ஸ் இருக்கிறதுனால அது ஃபீல்டா மாறிடுச்சு. இப்போ எஃப் வந்து நான் ஃபீல்டுன்னு எடுத்துக்கிறேன். அப்ப எந்த ஃபீல்டோ எந்த ரிங்கோ அதை எடுத்தாலும் எனக்கு 2 ஐடியல் எனக்கு கேரண்டியா இருக்கு. ஒன்னு வந்து 0, வெறும் 0ங்கிற எலமெண்ட்டை மட்டும் எடுத்து போனோம்னா இது ஒரு ஐடியல். அடுத்தது ஹோல் எஃப். ஓகேவா? எந்த ரிங் எடுத்தாலும் இந்த 2 ஐடியலும் கேரண்டியா இருக்குது. ஓகே, ஃபீல்டுல நான் இன்னொரு ஐடியல், இது இல்லாத ஒரு ஐடியல் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். I be an ideal in F. அந்த I வந்து எதா இருக்கக்கூடாது? 0வா இருக்கக்கூடாது. I வந்து ஹோல் F-ஆவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன் அந்த ஐடியல்ல. இப்ப எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் படி I வந்து சிங்கிள்டன் 0 கிடையாது. அதான இதுக்கான அர்த்தம். அப்படின்னா ஐல ஒரு நான்-0 எலமெண்ட் ஒன்னு இருக்கும். as a non-zero element. அந்த எலமெண்ட்டை ஏன்னு பேர் கொடுத்துக்கிறேன். இந்த ஏ வந்து ஒரு நான்-ஜீரோ எலமெண்ட். ஓகேவா? இந்த ஏ வந்து ஐல இருக்கும். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, ஏ வந்து ஐல இருக்கு. எஃப் வந்து ஏ ஐல இருக்குன்னா ஐடியல்னா என்ன? அது வந்து முதல்ல சப்ரிங்கா இருக்கணும். ஐ வந்து எஃப்ல இருக்கிற ஒரு செட்டு தான். ஏ ஐல இருக்கு, அப்ப ஏ எஃப்லயும் தானே இருக்கும். எஸ் சார். எஃப் வந்து ஒரு ஃபீல்டு. அப்ப எல்லா நான்-ஜீரோ எலமெண்ட்டுக்கும் எஃப்ல இன்வெர்ஸ் இருக்கு. So A inverse belongs to F. A non-zero, A Fல இருக்கு. So A inverse Fல இருக்கு. ஓகேவா? இது வரைக்கும் ஓகே. இப்ப ஐடியலோட செகண்ட் கண்டிஷன் என்னது? RA belongs to I. For all R belongs to, இந்த இடத்துல ரிங் Rன்னு கொடுத்துக்கிறேன். ஆனா நம்ம F யூஸ் பண்றோம். A belongs to I. இதான ஐடியலோட செகண்ட் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஐடியல் வந்து சப்ரிங்கா இருக்கணும். ரெண்டாவது இந்த RA belongs to I இருக்கணும். இந்த A வந்து ஐல இருக்கிற எலமெண்ட், R வந்து ரிங்ல இருக்கிற எலமெண்ட். இப்ப பாருங்க, நான் இந்த எலமெண்ட் எடுத்துக்கிறேன். ஏ இன்வெர்ஸ். இது ஐல இருக்குமா? இருக்கும் சார். இது ஐல இருக்கும். ஏன்னா இது வந்து ஆரோட ரோல இந்த ஏ இன்வெர்ஸ் ப்ளே பண்ணுது. இப்ப ஏ இன்வெர்ஸ் என்ன ஆயிரும்? ஐடென்டிட்டி ஆயிரும். மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ஆயிரும். சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? 1 belongs to I அப்படின்னு தெரியுது. இதுல இருந்து என்ன ப்ரூவ் பண்ணலாம்? 1 belongs to I. ஐடி திருப்பி இதே டெஃபினிஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். RA belongs to I,
ஃபார் ஆல் ஆர் பிலாங்ஸ் டு ஆர், ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஐ. இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணனா பாருங்களேன், 1 யார் ஈக்குவல் டு என்னது வரும், இது மல்டிபிளேட்டிவ் ஐடென்டிட்டி. ஆர் கூட ப்ராடக்ட் பண்ணா என்ன கிடைக்கும், ஆர் தான். ஆர் கிடைக்கும். பிலாங்ஸ் டு ஐ. இந்த கண்டிஷன் அப்படியே இங்க எழுதிக்கிட்டேன், மீதி இருக்கிறதையும் எழுதுறேன். ஃபார் ஆல் ஆர் பிலாங்ஸ் டு, நாங்க இங்க வந்து ஆறு, இங்க எஃப், அவ்வளவுதான், வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. ஃபார் ஆல் ஆர் பிலாங்ஸ் டு எஃப் அப்படின்னா என்ன அர்த்தம், எஃப்ல இருந்து எந்த ஆர் எடுத்தாலும் அது ஐடியலுக்குள்ள இருக்குன்னு தான் அர்த்தம். ஐ இஸ் ஈக்குவல் டு எஃப். நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும், ஐ வந்து ஐடியல் இருக்கிறதுனால ஐ கண்டெய்ன்ட் இன் எஃப், அது நம்மளுக்கு தெரியும். இப்ப பாருங்க, இந்த கடைசி ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, எஃப்ல எந்த ஆர் எடுத்தாலும் அந்த ஆர் ஐலயும் இருக்குன்னு சொல்லுது. ஸோ இதுல இருந்து இது ஃபர்ஸ்ட், எஃப்ல எந்த ஆர் எடுத்தாலும் அது ஐலயும் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், எஃப் கண்டெய்ன்ட் இன் ஐ. இப்போ இந்த ரெண்டுத்தையும் எடுத்து என்னன்னு சொல்லலாம், இந்த ரெண்டு இன்க்ளூஷன் இருக்கு, ஐ எஃப் குள்ள இருக்கு, எஃப் ஐக்குள்ள இருக்கு. ஸோ ஐயும் எஃப் எப்படிதான் இருந்தாகும், ஈக்குவலா தான் இருந்தாகும். ஸோ வந்து நான் எந்த எஃப்ல வந்து எந்த ஐடியல் எடுத்தாலும் ஒண்ணு அது 0 ஐடியலா இருக்கணும், இல்லைன்னா ஹோல் ஃபீல்டாவே இருக்கணும். அப்ப ஃபீல்டுனா எனக்கு ரெண்டு ஐடென்டி தான் கேரண்டி. இது வந்து இஃப் அண்ட் ஒன்லி ஸ்டேட்மெண்ட். ஒன்லி ஐடியல் ஆர் 0 அண்ட் எஃப். இதோட கான்வெர்ஸ் பார்ட் ஏன் ப்ரூஃப், எஃப் ஃபீல்டுனா இது ஓகே, இதுக்கான ப்ரூஃப் பார்த்தாச்சு. இது ஏன் ப்ரூஃப், சிம்பிள் ஐடியா தான். ஒன்லி ஐடியல் 0 அண்ட் எஃப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இப்ப வந்து நான் என்னன்னு ப்ரூவ் பண்ணணும், இந்த எஃப் வந்து ஃபீல்டுன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னு என்ன, எல்லா எலமெண்ட்டுக்கும் மல்டிபிளேட்டிவ் இன்வர்ஸ் இருக்கு, எல்லா நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கும் மல்டிபிளேட்டிவ் இன்வர்ஸ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். நான் ஒரு ஐடியல் எடுத்துக்கிட்டேன், ஐ ஈக்குவல் டு ஏ. அதாவது ஏ வந்து நான் ஜீரோ எலமெண்ட் எஃப்ல இருந்து. இந்த பார்ட் நான் ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பார்ட் நான் ப்ரூவ் பண்றேன். அதாவது ஒன்ல இந்த ரிங்ல வந்து ஒன்லி ஐடியல்ஸ் 0வும் எஃப் மட்டும்தான், ரெண்டு ஐடியல்ஸ் சொல்லி எடுத்துக்கிட்டு எஃப் வந்து ஃபீல்டுன்னு ப்ரூவ் பண்றேன். இப்ப வந்து அதுல இருந்து நான் ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன் ஏ. இப்ப இந்த ஏ ஆல ஜெனரேட் பண்ற ஐடியல் ஐன்னு நான் பேர் கொடுத்துக்கிட்டேன். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, இந்த ரிங்ல வந்து ரெண்டே ஐடியல்ஸ் தான், ஒன்னு 0 இன்னொன்னு எஃப். அப்ப இது 0வா இருக்க முடியாது, ஏன்னா ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் உள்ள இருக்கு. அப்ப இது எஃப் தான் இருக்க முடியும். எஃப்னா ஏவோட இன்வெர்ஸ் எஃப்ல இருந்தா ஆகணும். இன்னும் சொல்ல போனா ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன், ஆர் இஸ் எ ஃபீல்ட் only ideals of R are 0 and whole ring தான். இந்த ஸ்டேட்மெண்ட் ஈஸியா ப்ரூவ் பண்ணியாச்சு. ஃபீல்டுன்னு அசூம் பண்ணிட்டு ஒரே ரெண்டு ஐடியல் தான் இருக்கு, ஒன்னு 0 இன்னொன்னு ஆர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த பாட்டை நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். இந்த பாட்டை ப்ரூவ் பண்றதுக்கு நான் ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் ப்ரூவ் பண்றதுக்கு என்ன, ஆரை வந்து ஃபீல்டுன்னு ப்ரூவ் பண்றதுக்கு எல்லா நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கும் இன்வெர்ஸ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணா போதும். ஃபார் எவ்ரி ஏ நாட் ஈக்குவல் டு 0 ஹேவ் மல்டிபிளேட்டிவ் இன்வெர்ஸ். அதை சொன்னா போதும், ஃபீல்டா மாறிடும் ஆறு. இப்ப நான் அது மாதிரி ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன், ஒரு ஐடியலை ஜெனரேட் பண்றேன். இந்த ஐடியல் இந்த கண்டிஷன் படி ஒன்னு 0 ஐடியலுக்கு ஈக்குவலா இருக்கணும், இல்ல ஹோல் ரிங்குக்கு ஈக்குவலா இருக்கணும். 0 ஐடியலுக்கு ஈக்குவலா இருக்காது, ஏன்னா இதுலதான் ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் ஏ உள்ள இருக்கேன். அப்ப எப்படி 0 ஐடியலுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஸோ இது ஹோல் ரிங்குக்கே தான் ஈக்குவலா இருக்கணும். ரிங்குக்கே ஈக்குவலா இருக்குன்னா ரிங்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் இந்த ஒரே எலமெண்ட் ஜெனரேட் பண்ணிருக்கும். ரிங்ல இருக்கிற யூனிட்டியும் இந்த ஒரே எலமெண்ட் ஜெனரேட் பண்ணிருக்கும். RA that R belongs to R equal to R. ரிங்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இந்த ஃபார்ம்ல தான் இருக்கு. அப்ப ரிங்ல 1 தான் இருக்கு, யூனிட்டி தான் இருக்கு. அப்ப ஏதோ ஒரு R1A எனக்கு 1 ப்ரொடியூஸ் பண்ணிருக்கும். அப்ப ஏவோட இன்வெர்ஸ் தான் R1. இந்த மாதிரி எல்லா நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கும் இன்வெர்ஸ் ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால இது வந்து ஒரு இக்வனல் லிஸ்ட். வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிடுச்சா? எஸ் சார். டவுட் இருந்தா கேளுங்க. இது டவுட்டுக்கெல்லாம் கேக்குறது நம்ம பயந்தோம்னா நம்மளால கத்துக்கவே முடியாது. எனக்கு சார் இது இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமாங்க சார்? கடைசி பார்ட்டா? ரெண்டுமேங்க சார். இதுவா? எஃப் இஸ் ஃபீல்ட் அந்த தியரம் தான் சார். எஃப் வந்து ஃபீல்டா இருந்தா அதுல ரெண்டே ஐடியல்ஸ் தான் இருக்கும், ஒன்னு 0 இன்னொன்னு R. அது எப்படின்னா எஃப் முதல்ல இந்த பார்ட் ப்ரூவ் பண்றேன், அடுத்த பார்ட் அப்புறம் சொல்றேன். இப்ப R வந்து ஃபீல்டு, ஒன்லி ஐடியல் 0 அண்ட் R தான் நான் சொல்றேன். சப்போஸ் ஒரு ஐடியல் இருக்கு, I is an ideal of R. I வந்து 0 ஐடியல் இல்லைன்னு சொல்லி எடுத்துக்கலாம். 0 ஐடியல் இல்லைன்னா என்னன்னு ப்ரூவ் பண்ணணும், I வந்து ஹோல் ரிங்கே தான் அப்படின்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். I வந்து 0 ஐடியல் இல்ல, அப்ப இதுல வந்து ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் இருக்கும் கண்டிப்பா. A not equal to 0 belongs to I. இது கண்டிப்பா இருக்கும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா A belongs to
ஐ. இப்ப நான் என்னன்னு எடுத்துக்கிட்டேன், இந்த ஆர் வந்து ஒரு ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டேன். அப்ப இந்த ஏவோட இன்வர்ஸ் ஆர்ல இருக்கும் தானே. ஆர் ஃபீல்டுன்னா என்ன அர்த்தம், அது அது நான் ஜீரோ எலமெண்ட் எல்லாத்துக்கும் இன்வர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். இப்போ ஐடியலுக்கான செகண்ட் எக்ஸ்பிரஷன் என்ன சொல்லுது, ஆர் ஏ பிலாங்ஸ் டு ஐ. ஆர் வந்து ரிங்ல இருக்கிற எலமெண்ட், ஏ வந்து ஐடியல் இருக்கிற எலமெண்ட். நான் இப்ப பாருங்க ஏ இன்வர்ஸ் ஆர்ல இருக்கு, அப்ப ஏ இன்வர்ஸ் ஏ பிலாங்ஸ் டு ஐ. ஏ இன்வர்ஸ் ஏ என்னது, 1. எந்த ஐடியலுக்குள்ள 1 உள்ள வந்தாலும் அந்த ஐடியல் வந்து ஹோல் ரிங்காவே மாறிடுச்சு. ஸோ இதுல இருந்து ஐ வந்து ஹோல் ஆருக்கே ஈக்குவல் ஆயிரும். ஓகேவா? ஓகே சார். இப்ப இந்த கான்வெர்ஸ் பார்ட் எப்படி ப்ரூவ் பண்றது, ஒன்லி ஐடியல் 0 அண்ட் ஆர் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஆர் வந்து ஃபீல்டுன்னு ப்ரூவ் பண்ணணும். ஆர் ஃபீல்டுனா எல்லா நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கும் இன்வர்ஸ் இருக்கு, மல்டிபிளேட் இன்வர்ஸ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்ப நான் ஒரு ஐடியல் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன், ஜெனரேட்டட் பை ஏ. ஏ வந்து நான் ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது அப்ப இது எதுக்கு தான் ஈக்குவலா இருக்க முடியும், ஒன்னு 0க்கு ஈக்குவலா இருக்கணும், இல்ல ஆருக்கு ஈக்குவலா இருக்கணும். 0க்கு ஈக்குவலா இருக்க முடியாது, ஏன்னா இந்த ஐடியல்ல ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் ஒன்னு இருக்கு உள்ள. ஸோ அப்ப இது ஹோல் ரிங் ஆருக்கே தான் ஈக்குவலா இருக்க முடியும். அப்ப ஆர்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும். ஆர்ல தானே யூனிட்டியும் இருக்கு. அப்ப ஏதோ ஒரு ஏஐ ஆர்ஐ ஏ தான் யூனிட்டி எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். இப்ப இந்த ஆர்ஐ என்னவா மாறிடும், ஏவோட இன்வெர்ஸா மாறிடும். இது மாதிரி எல்லா நான் ஜீரோ ஏக்கும் என்னால இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியும் இதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணா. ஸோ இதுதான் கான்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அடுத்து ஒரு கொஸ்டின். If R is a commutative ring with unity and I is an ideal, I is an ideal of R, and every element of R not in I is a unit. யூனிட்னா என்ன அர்த்தம், ஐல இல்லாத எல்லா எலமெண்ட்டுக்கும், இது ஆறு இது ஐ, ஐல இல்லாத இங்க இருக்குல்ல இந்த எலமெண்ட் எல்லாத்துக்கும் இன்வெர்ஸ் இருக்கு. இதான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. தென் ஆப்ஷன் ஏ வந்து ஐ இஸ் பிரின்சிபல். ஓகே, ஐ இஸ் பிரைம், ஐ இஸ் பிரைம். ஆப்ஷன் பி வந்து ஐ இஸ் மேக்ஸிமம். ஆப்ஷன் சி வந்து ஆர் மாட் ஐ இஸ் பிஐடி. ஓகே, இது மூணுல எதெல்லாம் கரெக்ட். முதல்ல ஐ மேக்ஸிமலான்னு செக் பண்ணுங்க. ஐ மேக்ஸிமலா இருந்தாலே போதும், இது எல்லாத்தையும் நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஐ மேக்ஸிமலா இல்லையா ஞானேந்திரன்? ஐ மேக்ஸிமம். ஐ மேக்ஸிமல் எப்படி? ஏன்னா ஐயை விட்டு வெளியே இருக்கிற எல்லா இடத்துக்கும் எல்லா எலமெண்ட்ஸுக்குமே வந்து இன்வெர்ஸ் இருக்கு. அப்போ 1 வந்து அப்போ அந்த இடத்துல 1 இருக்கும்னா ஓகே சூப்பர். என்ன ஆர்குமெண்ட்னா, சப்போஸ் ஐ மேக்ஸிமல் இல்லைன்னு எடுத்துக்கலாம், ஐ இஸ் நாட் மேக்ஸிமல் அப்படின்னு எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஜே கிடைக்கும். ஐக்குள்ள ப்ராப்பரா கண்டெயின் ஆயிருக்கிற மாதிரி, ஆர்க்குள்ள ப்ராப்பரா கண்டெயின் ஆயிருக்கிற மாதிரி. ஆனா இப்படி ஜே கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இந்த ஜே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டுக்கு என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டுக்கு என்ன அர்த்தம்னா ஜே வந்து ஐயை விட ஸ்ட்ரிக்டா பெருசு. அப்ப ஐல இல்லாத ஏதாவது ஒரு எலமெண்ட் கண்டிப்பா ஜேல இருக்கும். ஸோ there exists a which does not belong to I but A belongs to J அப்படின்னு இருக்கும். ஆனா ஐல இல்லாத எல்லா எலமெண்ட்டுக்கும் இன்வெர்ஸ் இருக்கு. ஸோ இந்த எலமெண்ட் ஜேக்குள்ள போயிடுச்சுன்னா இதுக்கு இன்வெர்ஸ் ஆர்ல இருக்கும். ஸோ அப்ப ஏ இன்வெர்ஸ் ஏ 1 வந்து எதுக்குள்ள போயிடும், ஜேக்குள்ள போயிடும். சப்போஸ் நாட் மேக்ஸிமல்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜே கிடைக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன, இந்த பாக்ஸுக்கு என்ன அர்த்தம்னா ஐயை விட ஜே ஸ்ட்ரிக்ட்லி பெருசு. அப்படின்னா ஐல இல்லாத அட்லீஸ்ட் ஒரு எலமெண்டா ஜேல இருக்கும். அந்த ஒரு எலமெண்ட் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஐல இல்லாத வேற எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு அது வந்து யூனிட், அதுக்கு இன்வெர்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வெர்ஸ் இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன், இன்வெர்ஸ் ஆர்ல இருக்கு. ஸோ ஆர் ஏ அந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணிச்சுன்னா ஆருக்கு போல நான் ஏ இன்வெர்ஸ் போடுவேன், எனக்கு ஐடென்டிட்டி கிடைக்கும். அதாவது மல்டிபிளேட் ஐடென்டிட்டி கிடைக்கும். ஒரு ஐடியலுக்குள்ள ஐடென்டிட்டி போயிட்டாலே அந்த ஐடியல் எதுக்கு ஈக்குவல் ஆயிரும், ஹோல் ஆருக்கு ஈக்குவல் ஆயிரும். ஸோ இந்த இது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஜே வந்து சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஜே இருந்துச்சுன்னா அந்த ஜே எதுக்கு ஈக்குவலா இருக்கும், ஆருக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுல இருந்து என்ன சொல்லிடலாம், ஐ வந்து மேக்ஸிமல். மேக்ஸிமல் ஐடியல்ஸ் எல்லாமே பிரைம் ஐடியல். ஸோ இதுவும் ட்ரூ. நம்ம நேற்று உங்களை என்ன ரிசல்ட் படிக்க சொன்னேன், ஆர் மாட் ஐ இஸ் ஃபீல்டு if and only if I is என்னது மேக்ஸிமல் ஐடியல், I is maximal. ஸோ ஐ மேக்ஸிமல். அப்ப ஆர் மாட் ஐ வந்து ஃபீல்டா இருக்கும். நம்ம இப்பதான் பார்த்தோம் ஃபீல்டுனா ரெண்டே ஐடியல்ஸ் தான், ஒன்னு ஐடியல் ஜெனரேட்டட் பை 0, இன்னொன்னு ஐடியல் ஜெனரேட்டட் பை 1, அதாவது ஹோல் ரிங்கே. ஸோ ஆர் மாட் ஐ வந்து பிஐடி, ஃபீல்டு எல்லாமே பிஐடி தானே. இப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ரிங் ஹோமோமார்ஃபிசம்
இந்த ரிங் ஹோமோமார்பிசம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் நேற்று ஒரு ரிசல்ட் சொல்லியிருந்தேன், அதை திருப்பி நான் ஞாபகப்படுத்துறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ஐடம்போட்டன்ட் எலமெண்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஐடம்போட்டன்ட் எலமெண்ட்ஸ் இன் Zn. அது என்னன்னா 2 பவர் நம்பர் ஆஃப் என்ன ஃபார்முலா எனக்கு எழுதுனீங்களா? நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பிரைம்ஸ். நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் n. உதாரணத்துக்கு Z8, Z8ல எத்தனை ஐடம்போட்டன்ட் எலமெண்ட் இருக்கும்? 8 முதல்ல பிரைம் ஃபேக்டர் பண்ணா 2 கியூப். அப்ப எத்தனை டிஸ்டிங்க்ட் பிரைம் இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான், 2 ஒண்ணுதான் பிரைம். ஸோ 2 பவர் 1 நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பிரைம் 2 பவர் 1. ரெண்டே ரெண்டு ஐடம்போட்டன்ட் எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். Z6ல எத்தனை இருக்கும்? Z7ல எத்தனை இருக்கும்? Z6ல 4. Z6ல 6 வந்து எப்படி இல்லைன்னா 2 into 3. அப்ப டிஸ்டிங்க்ட் பிரைம்ஸ் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. 1 2 இன்னொன்னு 3. அப்ப இங்க 2 2 2 4 ஐடம்போட்டன்ட் எலமெண்ட் இருக்கும். அது என்னன்னு நம்ம பார்த்தோம். அடுத்து Z7ல எத்தனை இருக்கும்? 2 பவர் 1. ஏன்னா 7 தான் பிரைம் ஃபேக்டர் பண்ண முடியும். அப்போ ஒரே ஒரு பிரைம் டிவைசர் தான் இருக்கு, அது 1 தான். 7 வந்து 7 தான் எழுத முடியும், ஒரே ஒரு டிஸ்டிங்க்ட் பிரைம் தான் இருக்கு. இங்க மேல 1. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகே, அடுத்து ஹோமோமார்பிசம்னா என்னது? அதே தான் குரூப் தியரியில எப்படி, குரூப் தியரியில ஒரே ஒரு ஆபரேஷன், ஸோ அந்த ஆபரேஷன் ப்ரிசர்வ் பண்ணாலே போதும். ஆனா ரிங் தியரியில 2 ஆபரேஷன், ஸோ 2 ஆபரேஷன் ப்ரிசர்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து R1 and R2 be 2 rings. Let P be the function from R1 to R2 is said to be ring homomorphism if P of A1 plus A2 equal to P of A1 plus P of A2. That's P of A1 A2. P of A1 into P of A2. ஓகே, இது ட்ரூவா? P of 1 வந்து 1க்கு மேப் ஆகணுமா? இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா? இது வந்து நாட் ஆல்வேஸ் ட்ரூ. இந்த ஸ்டேட்மெண்ட் நான் வேணும்னே வலுக்கட்டாயமா இந்த ஸ்டேட்மெண்ட் இது கூட கொடுத்தாதான் உண்டு. இதை வச்சே என்னால இத வந்து டிரைவ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நம்ம குரூப் தியரியில, ஆனா இந்த ஒரே ஒரு கண்டிஷனை வச்சு என்ன டிரைவ் பண்ணோம்? பை ஆஃப் ஐடென்டிட்டி வந்து E1 வந்து E2ன்னு சொல்லி சொன்னோம். ஏன்னா அந்த இடத்துல குரூப் வந்து கம்ப்ளீட்டா எல்லா இன்வர்ஸ் எல்லாம் இருந்தது, அதனால என்னால சொல்ல முடிஞ்சது. இங்க அதெல்லாம் இல்ல, இங்க மல்டிபிளேஷனை பொறுத்து இன்வர்ஸ் எல்லாம் இல்ல. ஸோ அதனால இதை என்னால சொல்ல முடியாது. இதை நான் போர்ஸா உங்களுக்கு ஹோமோமார்பிசம் கூடயே பை வந்து இந்த மல்டிபிளேட் ஐடென்டிட்டி மேப் பண்ணுது அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இதை நீங்க அசியூம் பண்ணிக்கணும். இல்லைன்னா இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அசியூம் பண்ணிக்க கூடாது. நான் ஜென்ரலா ரிங் ஹோமோமார்பிசம்னா இதுதான். அடிஷனை பொறுத்து ஆபரேஷன் ப்ரிசர்வ் பண்ணும், மல்டிபிளேஷன் பொறுத்து ஆபரேஷன் ப்ரிசர்வ் பண்ணும். அடிஷனை பொறுத்து அது எபிலியன் குரூப், அதனால கிளியரா பை ஆஃப் 0வை 0க்கு மேப் பண்ணும். அடிட்டிவ் ஐடென்டிட்டிக்கு மேப் பண்ணிடும். ஆனா மல்டிபிளேட் ஐடென்டிட்டிக்கு மேப் பண்ணாது. ரிங் ஹோமோமார்பிசம், ஒரு 2 ரிங்குக்கு நடுவுல ரிங் ஹோமோமார்பிசம் கொடுத்துறேன். அதை வச்சு அதை குரூப்பாவும் நம்ம வியூ பண்ணலாம். ஏன்னா இங்க 2 ஆபரேஷன் இருக்கு, நான் இந்த மல்டிபிளேஷனை நிறுத்திட்டு வெறும் அடிஷனை மட்டும் பார்த்தோன்னா அது குரூப்பாவும் இருக்கும். ரிங் ஹோமோமார்பிசம் இம்ப்ளைஸ் குரூப் ஹோமோமார்பிசம். குரூப் ஹோமோமார்பிசம் இம்ப்ளைஸ் ரிங் ஹோமோமார்பிசம். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எது ட்ரூ எது ஃபால்ஸ், எது ட்ரூ எது ஃபால்ஸ்னு சொல்லுங்க. ரெண்டுல எது ட்ரூ எது ஃபால்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ, செகண்ட் ஒன் ஃபால்ஸ். செகண்ட் ஒன் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சுரலா ட்ரூ தான், ஏன்னா அந்த ஆபரேஷன்ல இருந்தே நமக்கு தெரியுது. செகண்ட் ஒன் ஃபால்ஸ்னா அதுக்கு ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்ல. அது என்ன கவுண்டர் எக்ஸாம்பிள்? அதாவது ரெண்டு ரிங்கு கொடுக்கணும். 2 ரிங்குக்கு இடையில அடிஷனை பொறுத்து குரூப் ஹோமோமார்பிசம் இருக்கும், ஆனா ரிங் தியரியை பொறுத்து ரிங் ஹோமோமார்பிசம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். அது என்ன எக்ஸாம்பிள்? Phi is a map from Z to Z, Z to 2Z defined by phi of x equal to 2x. இது வந்து குரூப் தியரி, இது ஒரு குரூப் ஹோமோமார்பிசம். அடிஷனை பொறுத்து இது ஹோமோமார்பிசம், ஆனா மல்டிபிளேஷனை பொறுத்து இது நாட் ஹோமோமார்பிசம்.
இது ஈஸியா செக் பண்ணலாம். ஃபை ஆஃப் எக்ஸ் ஒய் என்னது 2 டைம்ஸ் எக்ஸ் ஒய். இது எப்படி நான் ஃபை ஆஃப் எக்ஸ் இன்டூ ஃபை ஆஃப் ஒய்னு எழுத முடியும்? எழுதவே முடியாது. ஸோ இதுதான் அந்த கவுண்டர் எக்ஸாம். ஓகே, அடுத்து இந்த ரிசல்ட் பாருங்க. 5 மேப்ஸ் ஐடம்போட்டன்ட் எலமெண்ட்ஸ் டு ஐடம்போட்டன்ட் எலமெண்ட்ஸ். அதாவது இந்த ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா எனக்கு ஃபைனலா என்ன கிடைக்கும்னா ஃபை ஆஃப் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபை ஆஃப் ஏன்னு கிடைக்கும். சிம்பிள் கால்குலேஷன் தான். இந்த ஹோமோமார்பிசம் டெஃபினிஷன் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இப்ப அடுத்தது முக்கியமான ப்ராப்ளம். டிட்டர்மைன். இந்த ஐடியா யூஸ் பண்ண தான் போறோம். இதுதான் ஐடியா. டிட்டர்மைன் ஆல் ஹோமோமார்பிசம், ரிங் ஹோமோமார்பிசம். வெறும் குரூப் ஹோமோமார்பிசம், வெறும் ஹோமோமார்பிசம் கொடுத்தாங்கன்னா நீங்க குரூப்பா ரிங்கான்னு கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. அதனால அவங்க கொஸ்டின்லயே வந்து ரிங் ஹோமோமார்பிசம் தான் கொடுப்பாங்க. ரிங் ஹோமோமார்பிசம் between Z and Z. Z-க்கும் Z-க்கும் இடையில எத்தனை ரிங் ஹோமோமார்பிசம் இருக்கு? Z-ல ஐடம்போட்டன்ட் எலிமெண்ட்ஸ் என்னன்னா A ஸ்கொயர் ஈக்குவல் டு A. அது வர எலிமெண்ட்ஸ் என்ன? 0 1 1 1. வேற ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? நோ. நோ. 2 தான் இருக்கு. இந்த இடத்துல டொமைனும் இதுதான், கோடொமைனும் அதுதான், 0 1 தான். இப்ப இந்த Z-ல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, அந்த 1க்கு வந்து நான் மேப்பை டிஃபைன் பண்ணிட்டாலே போதும். மீதி எல்லா எலமெண்ட்டுக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா மேப்பை டிஃபைன் பண்ணிடும் அதுவாவே. இதான் இந்த Z-ஐ வந்து டொமைனா நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு வேலையை மிச்சம்னு அர்த்தம். இந்த 1க்கு மட்டும் நம்ம மேப் டிஃபைன் பண்ணிட்டா போதும். ஏன்னா இந்த Z-ல இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் அது 5க்கு நீங்க எப்படி மேப் டிஃபைன் பண்ணிருக்கீங்க? ஃபை ஆஃப் 1 வந்து சம் K அப்படின்னு சொல்லி மேப் டிஃபைன் பண்ணிட்டீங்க. இப்போ ஃபை ஆஃப் 5 என்னது? ஃபை ஆஃப் 5 எப்படி எழுதலாம்? 1 + 1 + எக்ஸெட்ரா 1ன்னு எழுதலாம். ஸோ 5 டைம்ஸ் ஃபை ஆஃப் 1 5K. அப்ப நான் 1க்கு மட்டும் மேப் என்னன்னு டிஃபைன் பண்ணா தான் போதும். மீதி எல்லா எலமெண்ட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்கா அதே மேப்பை டிஃபைன் பண்ணிக்கும். இப்ப அதனால டொமைன்ல வந்து நான் 1க்கு எதை மேப் பண்றனோ அது என்னோட மேப்பை கம்ப்ளீட்டா டிட்டர்மைன் பண்ணிடும். ஸோ 1 வந்து ஐடம்போட்டன்ட் எலமெண்ட் டொமைன்ல. ஸோ நான் கோடொமைன்ல இது ஐடம்போட்டன்ட் எலமெண்ட்டுக்கு தான் மேப் பண்ணி ஆகணும். கோடொமைன்ல எனக்கு எதெல்லாம் ஐடம்போட்டன்ட் எலமெண்ட்? 0 1 1 1. அப்ப எனக்கு 2 மேப் தான் கிடைக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப், அதுவும் என்ன மேப் நான் ஈஸியா சொல்லிடுவேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ரிங் ஹோமோமார்பிசம். டொமைன்ல வந்து Z, Z6, Zn அதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸி. 1க்கு மேப் டிஃபைன் பண்ணுங்க, மீதி எல்லா எலமெண்ட்டுக்கும் அதே மேப்பை அதுவே டிட்டர்மைன் பண்ணிக்கும். அதுதான் Z வந்து டொமைனா கொடுக்கறதுக்கான அட்வான்டேஜ். நம்ம இன்னும் இதுல நிறைய ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரிங் ஹோமோமார்பிசம் ஃப்ரம் Z to Z வந்து 2. 1 வந்து 1 வந்து 0க்கு மேப் பண்றோம். ஃபை ஆஃப் 1 வந்து 0 அப்படின்னா ஃபை ஆஃப் n என்னது? ஃபை ஆஃப் n என்னது? ஃபை ஆஃப் 1 + 1 + 1 n டைம்ஸ் எழுதுவேன். n டைம்ஸ் எழுதுவேன். இது என்ன கிடைக்கும்? 0 மேப். 0 மேப் எப்பவுமே ரிங் ஹோமோமார்பிசம். இதுல இது வந்து ட்ரிவியல் ரிங் ஹோம். எல்லா எலமெண்ட்டையும் 0க்கு மேப் பண்றது ரிங் ஹோமோமார்பிசம். அடுத்தது ஃபை ஆஃப் 1 = 1. இது ஐடென்டிட்டி மேப். ஃபை ஆஃப் 2க்கு என்ன வேல்யூ கொடுக்கும்? 2. அதுவே கொடுத்துக்கும். ஃபை ஆஃப் n-க்கு n. இது ஐடென்டிட்டி. இந்த 2 ரிங் ஹோமோமார்பிசம் தான் இருக்க முடியும் Z-க்கும் Z-க்கும் இடையில. ஆனா குரூப் ஹோமோமார்பிசம் எத்தனை இருக்கும்? கவுண்டபிளி இன்ஃபைனைட் குரூப் ஹோமோமார்பிசம் இருக்கும். அதாவது Z-ஐ வந்து அடிஷன் குரூப்பா பார்த்து ஓரமா எழுதுறேன், கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். Z, Z, இது இடையில வந்து எத்தனை குரூப் ஹோமோமார்பிசம் இருக்கும்னா கவுண்டபிள் இன்ஃபைனைட். எப்படி மேப் பண்ணுவேன்? ஃபை ஆஃப் 1 வந்து n-க்கு மேப் பண்ணிடுவேன், அவ்வளவுதான். இந்த n வந்து Z-ல எந்த நம்பரா வேணாலும் இருக்கலாம். அதுக்கு மேப் பண்ணா இது ஒரு குரூப் ஹோமோமார்பிசம் மாறிடும். ஆனா இது ரிங் ஹோமோமார்பிசம் மாறாது. ஓகே, அடுத்த क्वेश्चन வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டிட்டர்மைன் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிங் ஹோமோமார்பிசம் between
Z6 to Z6 Z6 to Z6 அகைன் டொமைன் வந்து Z6. ஸோ நான் 1க்கு மேப் டிஃபைன் பண்ணாலே போதும், மீதி டொமைன்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் மேப் ஆட்டோமேட்டிக்கா டிஃபைன் ஆயிரும். 1 வந்து ஐடெம்போட்டன்ட் எலமெண்ட். ஸோ நான் இந்த ஐடெம்போட்டன்ட் எலமெண்டா கோடொமைன்ல இருக்கிற ஐடெம்போட்டன்ட் எலமெண்ட்டுக்கு தான் மேப் பண்ணி ஆகணும். Z6ல எத்தனை ஐடெம்போட்டன்ட் எலமெண்ட் இருக்கு? 6 வந்து 2 into 3 எழுதிக்கலாம். ஸோ 2 டிஸ்டிங்க்ட் பிரைம் ஃபேக்டர்ஸ் இருக்கு, 1 2 இன்னொன்னு 3. அப்ப 2 power 2 4 எலமெண்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னா 0 1 எல்லா இடத்துல ஐடெம்போட்டன்ட் எலமெண்ட், அது இல்லாத 3 4 நம்ம நேத்து தான் பார்த்தோம். அப்ப இந்த 1க்கு வந்து எனக்கு 4 சாய்ஸ் இருக்கு. 0 1 3 4 இந்த 4 சாய்ஸ் இருக்கு. அப்ப எனக்கு மொத்தம் எத்தனை ரிங் ஹோமோமார்பிசம் கிடைக்கும்? ஃபோர். 4 சாய்ஸ் இருக்கு, 4 ரிங் ஹோமோமார்பிசம். டோட்டல் நம்பர் ஆஃப் ring homomorphism வந்து from Z6 to Z6 வந்து 4. இதுக்கு ஒரு ஜெனரல் ரிசல்ட் எழுதலாம். டோட்டல் நம்பர் ஆஃப், ஏன்னா இந்த 4ங்கிறது என்ன நம்பர்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஐடெம்போட்டன்ட் எலிமெண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணோம்ல 2 power 2 அந்த நம்பர் தான். அதனால டோட்டல் நம்பர் ஆஃப் ring homomorphism from Zn to Zn. Zn to Zn என்னன்னு கேட்டாங்கன்னா 2 power number of distinct prime factors of n. Okay. ஓகே, அடுத்த क्वेश्चन என்ன? நேச்சுரலான क्वेश्चन. Z to Z பார்த்தோம், Zn to Zn பார்த்தோம், அடுத்து Zn to Zm பார்ப்போம். Total number of ring homomorphism from Z6 to Z5. Z6 to Z5 எத்தனைன்னு பார்ப்போம். ஓகே, குரூப் தியரியில வந்து இந்த மாதிரி Z6 to Z5 போற மேப் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணோம். அது என்ன ட்ரிக்? ஏன்னா நாம இந்த ஐசோமார்பிசம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், எல்லா ரிங் ஹோமோமார்பிசம் எல்லாமே குரூப் ஹோமோமார்பிசம். ரிங் ஹோமோமார்பிசம் இதெல்லாம் அப்படின்னா இதெல்லாம் குரூப் ஹோமோமார்பிசம். மாத்தி வந்துக்கணும். ரிங் ஹோமோமார்பிசம் பிளஸ் குரூப் ஹோமோமார்பிசம். ஓகே, மாத்தி வந்துட்டேன். நான் முன்னாடி பார்த்தது என்னது? ரிங் ஒரு ஹோமோமார்பிசம், ரிங்குக்கு நடுவுல ஒரு ஹோமோமார்பிசம் புரிஞ்சுட்டானா அது ட்ரிவியலா குரூப்புக்கு இடையிலேயே அது ஹோமோமார்பிசமா இருக்கும். அப்ப கரெக்ஷன் ஆஃப் ரிங் ஹோமோமார்பிசம் இதுன்னு எடுத்துக்கலாம். இது எதுக்கு சப்செட்டா இருக்கும்? குரூப் ஹோமோமார்பிசம் சப்செட்டா இருக்கும். அப்ப இதெல்லாம் வந்து ரிங் ஹோமோமார்பிசம் from R1 to R2. யாரோ அன்மியூட் பண்ணிருக்கீங்க பாருங்க. இது குரூப் ஹோமோமார்பிசம் from R1 to R2. ஓகே, இது ஒரு அப்சர்வேஷன். இப்ப இந்த Z6ல இருந்து Z5க்கு போற 5 வந்து ரிங் ஹோமோமார்பிசம். 5 is a map from Z6 to Z5. 5 is ring homomorphism. அப்படின்னா 5 என்னவாவும் இருக்கும்? குரூப் ஹோமோமார்பிசமாவும் இருக்கும். Z6ல இருந்து Z5க்கு போற குரூப் ஹோமோமார்பிசம் எத்தனை? எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? GCD of 6,5. GCD of 6,5. GCD of 6,5 என்னது? 1. அப்ப இங்க பாருங்க, பெரிய செட்லயே ஒரே ஒரு ரிங் ஹோமோமார்பிசம், ஒரே ஒரு குரூப் ஹோமோமார்பிசம் தான் இருக்கு. அப்ப சின்ன செட்ல எத்தனை தான் இருந்தா ஆகணும்? அதாவது ரிங் ஹோமோமார்பிசம் வந்து குரூப் ஹோமோமார்பிசமோட ரெஸ்ட்ரிக்ஷன். 10 குரூப் ஹோமோமார்பிசம் இருந்துச்சுன்னா அதுல 3 4 தான் ரிங் ஹோமோமார்பிசமா இருக்கும். இப்ப குரூப் ஹோமோமார்பிசம் நம்மளுக்கு 1 தான் கிடைச்சிருக்கு. அப்ப ரிங் ஹோமோமார்பிசம் எத்தனை தான் இருக்க முடியும்? 1 சின்ன நம்பரா தான் இருக்க முடியும். ஆனா ட்ரிவியல் ரிங் ஹோமோமார்பிசம் இருக்கு, எல்லா எலமெண்ட்டையும் 0க்கு மேப் பண்றது.
ஸோ அது ஒன்று இருக்கு. அதனால ரிங் ஹோமோமார்பிசம் பிட்வீன் Z6 and Z5 வந்து 1. Z6 to Z5 வந்து 1. இதுக்கு வந்து ஜென்ரல் ஃபார்முலாலாம் கிடையாது. நம்ம குரூப் ஹோமோமார்பிசம் ஃபைண்ட் பண்ணணும். அப்புறம் அதுல எதெல்லாம் ரிங் ஹோமோமார்பிசமா இருக்கும்னு நம்ம செக் பண்ணணும். அப்படிதான் இந்த நம்பர் கொடுக்க முடியும். ஓகே, வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ring homomorphism from Z8, Z4 to Z8, Z4 to Z8. ஓகே, மாத்தி போட்டுக்கோம். Z4, Z8 to Z4, Z4 to Z8. ஓகே, குரூப் ஹோமோமார்பிசம் பாக்குறதுக்கு நம்ம ஓகே, இதுக்கு இடையில எத்தனை குரூப் ஹோமோமார்பிசம் இருக்கும்? GCD of 4,8. GCD of 4,8 என்னது? 4. ஸோ 4 குரூப் ஹோமோமார்பிசம் இருக்கும். அந்த 4ல எது ரிங் ஹோமோமார்பிசமா இருக்கும் நம்ம செக் பண்ணா போதும். ஓகே, இந்த இடத்துல வந்து Z4. அதனால நான் ஐடென்டிட்டி எங்க மேப் ஆகுதுன்னு பார்த்தா போதும். ஐடென்டிட்டியோட ஆர்டர் என்னது? அடிட்டிவ் ஆர்டர் என்னது? Z4ல ஐடென்டிட்டியோட அடிட்டிவ் ஆர்டர் 1 எத்தனை டைம் மேப் பண்ணா எனக்கு 0 கொடுக்கும்? Z4 இல்லனா 5 Z5 times. Z4ல 4 times. 4 டைம்ஸ் 1 4 டைம் மேப் பண்ணா தான் எனக்கு 4 கிடைக்கும். Z4 இது. இப்ப நான் 1 வந்து எந்தெந்த எலமெண்ட்டுக்குலாம் மேப் பண்ணலாம்? நம்மளுக்கு என்ன ஒரு ரிசல்ட் தெரியும்? ஆர்டர் ஆஃப் பை ஆஃப் ஏ டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஏ. Z8ல ஆர்டர் 4 இருக்கிற மாதிரி எலிமெண்ட்ஸ் 4 டிவைட் பண்ற மாதிரி இருக்கிற எலிமெண்ட்ஸ் வேணும். Z4ல இருக்கிற Z8ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்னது? 1 2 3 4 5 6 7. 0 0 1 2 3 4 5 6 7. 0வோட ஆர்டர் வந்து 1. இந்த இடத்துல ஆர்டர் ஆஃப் ஏ வந்து இங்க 4 டிவைட் பண்ற மாதிரி இங்க எலிமெண்ட்ஸை சூஸ் பண்ணணும். 1 டிவைட் பண்ணாது விட்டுறலாம். 1ஓட ஆர்டர் என்னது? Z8ல 1 எத்தனை டைம் ஆட் பண்ணா 8 கிடைக்கும்? 8. அதனால அதுவும் 8 4 டிவைட் பண்ணாது இல்ல. 2ஓட ஆர்டர் வந்து 4. அப்ப 2 ஒரு சாய்ஸ் இருக்கு. இந்த இடத்துல 4 டிவைட் பண்ணும்ல, 2 ஒரு சாய்ஸ். அடுத்து 3ஓட ஆர்டர் 4. 3ஓட ஆர்டர் 4 இல்ல, 3ஓட ஆர்டர் 8. 3ஓட ஆர்டர் என்னது? 8 டிவைடட் பை GCD ஆஃப் 3,8. 3ஓட ஆர்டர் 8. இது GCD கீழே 1 வரும் 8. அதனால 3ஓட ஆர்டர் 8. இது வராது. அடுத்து 4ஓட ஆர்டர் 4 plus 4 8 இல்ல. அப்ப இது வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்தது 5ஓட ஆர்டர் என்னது? 5ஓட ஆர்டர் 8. GCD ஆஃப் 5,8 வந்து 1. அதனால 5ஓட ஆர்டர் 8. 6ஓட ஆர்டர் 4. இது வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது ஏன்னா 1 வரலாம்ல. 0ஓட ஆர்டர் 1 வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ 1 2 3 4. 7ஓட ஆர்டர் வந்து 8. 7 வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இந்த ஐடென்டிட்டியா இந்த 1 வந்து 0க்கு மேப் பண்ணலாம், 2க்கு மேப் பண்ணலாம், 4க்கு மேப் பண்ணலாம், 6க்கு மேப் பண்ணலாம். இதான் நம்ம குரூப் தியரியை வச்சு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது. இப்ப ரிங் தியரி ஐடியாஸ் யூஸ் பண்ணுவோம். 1 வந்து இங்க ஐடெம்போட்டன்ட் எலிமெண்ட். அப்ப அங்க அந்த 0 2 4 6 அதுல எதெல்லாம் ஐடெம்போட்டன்ட் எலிமெண்ட்ஸ்? 2 ஐடெம்போட்டன்டா? 2 ஸ்கொயர் என்னது? 4. அப்ப ஐடெம்போட்டன்ட் கிடையாது. அப்ப 2க்கு என்னால மேப் பண்ண முடியாது. 4 ஐடெம்போட்டன்டா? 4 ஸ்கொயர் என்னது? 16. 0. 16 8ஆல மாட எடுத்தா 0. அப்ப அதுவும் ஐடெம்போட்டன்ட் கிடையாது. 6 ஸ்கொயர் 36. 36னா 4. 6 ஸ்கொயர் 4. 36னா 6 ஸ்கொயர் 32 4. அப்ப இதுவும் சான்ஸ் கிடையாது. அப்ப நான் 1 0க்கு 1 தான் மேப் பண்ணி ஆகணும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரிங் ஹோமோமார்பிசம் ஃப்ரம் Z4 to Z8 எத்தனைனா 1 தான். 1 0க்கு மேப் பண்ணலாம். இது ட்ரிவியல் ரிங் ஹோமோமார்பிசம். ஆனா இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. டோட்டல் நம்பர் ஆஃப் ரிங் ஹோமோமார்பிசம் ஃப்ரம் Z4 to Z8 எவ்வளவுனா 1. இதுக்கு வந்து ஜெனரல் ஃபார்முலாலாம் எதுவுமே கிடையாது. இது இப்படிதான் கம்ப்யூட் பண்ணி ஆகணும். இது வந்து குரூப் தியரியோட ஒரு ஐடியா. நான் இங்க ஒரு எலமெண்ட் ஏ, அந்த எலமெண்ட்டை நான் இங்க ஒரு எலமெண்ட்டுக்கு மேப் பண்றேன். கோடொமைன்ல ஒரு எலமெண்ட்டுக்கு மேப் பண்றேன்னா அதை வந்து பை ஆஃப் ஏன்னு சொல்லுவேன்.
அந்த ஃபை ஆஃப் ஏ என்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும்னா ஆர்டர் ஆஃப் ஃபை ஆஃப் ஏ வந்து ஆர்டர் ஆஃப் ஏவை டிவைட் பண்ணணும். அந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். அதை வச்சுதான் இந்த ஜிசிடி ஃபார்முலாவே டெரைவ் பண்ணும். ஸோ அந்த ஐடியா வச்சு அந்த இது இருக்கிற எலமெண்ட்ஸை நான் பிரிச்சுக்குவேன். பிரிச்ச வாட்டி அதுல கிடைக்கிற எலமெண்ட்ஸ்ல எதெல்லாம் வந்து ஐடம்போர்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் பார்ப்பேன். ஸோ ஐடம்போர்ட்டன்ட் எலமெண்ட் எதுவுமே கிடைக்கல. ஏன்னா Z8ஓட டோட்டல் நம்பர் ஆஃப் ஐடம்போர்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் எவ்வளோ? 2 பவர் 1 2 0வும் 1 தான் ஐடம்போர்ட்டன்ட் எலமெண்ட். ஆனா 1க்கு வந்து என்னால மேப் கொடுக்க முடியாது. ஏன்னா 1ஓட ஆர்டர் 8 போயிடுச்சு. ஸோ 0க்கு 1 தான் என்னால மேப் கொடுக்க முடியும். அதனாலதான் இதுக்கு ஜென்ரல் ரிசல்ட் எதுவும் கிடையாது. இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதுனாலதான் நான் அந்த என்ன பண்ணணும் அந்த ப்ரொசீஜரா எழுதிடுறேன். அதுக்கு வந்து டொமைன் வந்து கண்டிப்பா டொமைன் தான் முக்கியம். டொமைன் வந்து கண்டிப்பா இந்த Z6 இந்த மாதிரி சைக்கிளிக் குரூப்பா இருந்தாதான் இந்த ஐடியா ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சப்போஸ் கோடொமைனும் வந்து இந்த Z7 Z8 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ZM டொமைன் வந்து ZN அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் GCD of n, n எத்தனைன்னு ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கணும். சப்போஸ் இந்த நம்பர் வந்து கேன்னு கிடைச்சதுன்னா எனக்கு ரிங் ஹோமோமார்பிசம் வந்து கேவோட சின்னதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். இதுலயே நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு ஒரு சில ப்ராப்ளம் கேட்பாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் ரிங் ஹோமோமார்பிசம் ஃப்ரம் Z12 to Z36 அப்படின்னு கேட்பாங்க. அதுல நம்ம ஜிசிடி ஃபைண்ட் பண்ணி வச்சுட்டு பாசிபிள் தானே கேட்கறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் ரிங் ஹோமோமார்பிசம் between Z4 to Z8. Z4 to Z8 கேட்க ஆப்ஷன் ஏல வந்து நம்மளுக்கு தெரியும் ஜிசிடி என்னது 4 to 8 ஜிசிடி 4. ஆப்ஷன்ல 5 6 1 ஆப்ஷன் சில வந்து 7 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு அந்த குரூப் ஹோமோமார்பிசம் நம்பரை விட சின்ன நம்பர் தான் வேணும். இதுக்கு இடையில குரூப் ஹோமோமார்பிசம் வந்து GCD of 4,8 GCD of 4,8 என்னது 4. இப்போ 4 விட சின்ன நம்பர் தான் வேணும். அப்ப இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இது ஒண்ணுதான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணலாம். பட் தென் இந்த தியரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் குரூப் ஹோமோமார்பிசம் ஃபைண்ட் பண்ற டெக்னிக் யூஸ் பண்ணணும். நான் ஒரு எலமெண்ட் ஏங்கிற எலமெண்ட் அங்க ஃபை ஆஃப் ஏக்கு மேப் பண்றேன் அப்படின்னா இந்த ஃபை ஆஃப் ஏவோட ஆர்டர் வந்து ஏவோட ஆர்டர் டிவைட் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் டெக்னிக். அடுத்து நான் எடுத்துக்கிட்ட அந்த ஏ வந்து ஐடம்போர்ட்டன்ட் எலமெண்டா இருந்தா நான் மேப் பண்ற அந்த எலமெண்ட்டும் ஐடம்போர்ட்டன்ட் எலமெண்டா தான் இருக்கும். ஸோ அது ரெண்டாவது டெக்னிக். ரெண்டு டெக்னிக் யூஸ் பண்ணி ரிங் ஹோமோமார்பிசம் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். F is a map from R1 to R2 defined by f of x equal to x square. It's a ring homomorphism. இது true or false. அடுத்தது f is a map from R1 to R2 f of x equal to x square and character. இந்த இடத்துல நான் R1 to R1 எடுத்துக்கிறேன். character of R1 வந்து 2. then f is a ring homomorphism. இந்த statement true or false? அவன் ரிங் யூஸ் பண்ணிட்டு இது ரெண்டுல எது ட்ரூ எது ஃபால்ஸ்? First one false. ஹலோ, ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபால்ஸ். எதனால? இந்த ஹோமோமார்பிசமே பை ஆஃப் அந்த x1 plus x2 அதை எடுத்தா x plus y whole. இந்த இடத்துல இது ஒண்ணுதான் ப்ராப்ளம். x1 plus x2 எடுத்தானா x1 plus x2 whole square. இது என்ன x square 2x1 x2 plus x2 square. இந்த ப்ராப்ளம் இல்ல. x1 x2 எடுத்தனா ரிங் ஹோமோமார்பிசம் செக் பண்ணுனா நான் வந்து அடிஷனை பொறுத்தும் செக் பண்ணணும், மல்டிப்ளிகேஷனை பொறுத்தும் செக் பண்ணணும். மல்டிப்ளிகேஷனை பொறுத்து ப்ராப்ளம் இல்ல. x1 x2 whole square என்ன ஆகும்? இது வந்து கம்யூட்டேட்டிவ் ரிங். அதனால x1 square x2 square f of x1 f of x2 மாறிடும். ஸோ அடிஷனை பொறுத்து தான் ப்ராப்ளம். அதுலயும் ப்ராப்ளம் எங்க? இங்கதான் ப்ராப்ளம். சப்போஸ் நான் அந்த ரிங், அப்ப இது ஃபால்ஸ். சப்போஸ் நான் ரிங்கோட கேரக்டர் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இது என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். 0 ஆயிரும். கேரக்டர் 2னா என்ன அர்த்தம்?
2 into a equal to 0 for all a belongs to R. அந்த ரிங்ல எந்த எலமெண்ட் எடுத்து அதுக்கு முன்னாடி நான் 2 மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஆயிரும். ஸோ அப்ப இங்க இந்த இடத்துல இது ட்ரூ, இந்த இடத்துல இது வந்து ஒரு ரிங் ஹோமோமார்பிசம் தான். இன் ஜெனரல் ரிசல்ட் வந்து இது வந்து இந்த கொஸ்டின் நான் ஏன் எடுத்தேன்னா, இது வந்து எக்ஸ் ஸ்கொயரு, அதனால இது வந்து ஃபால்ஸ்னு அசால்ட்டா இருந்துருவாங்க. இந்த இடத்துல இந்த கேரக்டர் 2 அப்படிங்கறத பார்க்க மாட்டாங்க. இந்த கேரக்டர் 2 மறைமுகமா கூட கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். ஓகே, அது ஞாபகம். அந்த கேரக்டர் 2 வந்து மறைமுகமா கூட கொடுப்பாங்க. let R be a commutative ring with unity of character P, then f of x equal to x for p வந்து prime and ring homomorphism. இது வந்து ஒரு ரிசல்ட். இந்த ரிசல்ட் எழுதி வச்சுக்கோங்க. சார் அந்த கேரக்டர் பி சொல்றீங்களா சார்? கேரக்டர் பி அது எப்படின்னு தெரியலையா? கேரக்டர் டெஃபினிஷன், ஒரு ரிங்கோட கேரக்டர் n, கேரக்டர் ஆஃப் r ஈக்குவல் டு n அப்படின்னு நான் எப்ப எழுதுவோம்னா, நான் n into a equal to 0 for all a belongs to R அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ரிங்ல இருக்கிற எந்த எலிமெண்ட் வேணாலும் எடுத்து அதை n டைம்ஸ் ஆட் பண்ணா அது 0 ஆயிடும். அப்படி ஆனிச்சுன்னா அந்த ரிங்கோட கேரக்டர் என்னன்னு சொல்லுவேன். நான் இந்த 2 கிளாஸ் முன்னாடி இந்த கேரக்டர் பத்தியே ஒரு 1/2 மணி நேரம் நடத்தினேன். ஃபைனைட் ஃபீல்டோட கேரக்டர் எப்படி இருக்கும் அதெல்லாம் நடத்தினேன். ஓகே, எனிவே அது வந்து இதுதான் கேரக்டருக்கான டெஃபினிஷன். இதுல முக்கியமான ரிசல்ட் என்ன அப்படின்னா, R வந்து ஃபீல்டு, R is a field, then character of R வந்து either 0 or prime. R வந்து ஃபீல்டா இருந்தா அதோட கேரக்டர் வந்து 0வாவோ இல்ல ஒரு பிரைம் நம்பராவோ தான் இருக்க முடியும். இது ஒரு முக்கியமான ரிசல்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு. Z6 இதுல ஒரு எக்ஸாம்பிள். Z6 இருக்கிற எந்த எலிமெண்ட் இருக்கு அது 6 டைம்ஸ் ஆட் பண்ணா 0 ஆயிடும். Z6 ஓட கேரக்டர் வந்து 6. ஓகே, போன கிளாஸ் வந்து யூடியூப்ல அப்லோட் ஆயிருக்கு. அதுல நான் இதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன், அதெல்லாம் போய் செக் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன, ஐசோமார்பிசம். phi is a function from R1 to R2 is said to be ring isomorphism. ring isomorphism எப்ப சொல்லுவேன்? எல்லாம் அப்படி தான் ஆகும். phi வந்து முதல்ல என்னவா இருக்கும்? phi is a ring ஹோமோமார்பிசமா இருக்கும். அடுத்து ரெண்டாவது phi 1/1ஆவும் on 2ஆவும் இருக்கும். phi is 1/1 and on 2. இப்படி இருந்தா phi வந்து ஐசோமார்பிசம் சொல்லுவோம். இந்த R1க்கும் R2க்கும் யூஸ்வலா இந்த நோட்டேஷன் இருக்கும். 2 ரிங்குக்கு இடையில ஐசோமார்பிசம் சொன்னா இந்த நோட்டேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தேவை. ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தேர்வு குரூப் தியரியில என்னது? phi is a map from G1 to G2 Bn homomorphism. அப்படின்னா G mod kernel of phi is isomorphic to image of phi. இங்கே அதேதான், phi is a map from அங்க G1 to G2, இங்க R1 to R2 be a ring homomorphism. Then kernel phi னா என்ன அர்த்தம்? இங்க என்ன டெஃபினிஷன்? அதாவது G2ல இருக்கிற ஐடென்டிட்டிக்கு மேப் ஆன எலிமெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டா அதுதான் கர்னல். கரெக்ஷன் ஆஃப் ஆல் x such that phi of x equal to identity. G2ல இருக்கிற ஐடென்டிட்டிக்கு மேப் ஆகிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி எழுதுறது தான் கர்னல். இமேஜ் வந்து ரேஞ்ச் செட், ரேஞ்ச் ஆஃப் phi தான் இமேஜ். தென் R1 mod, இந்த இடத்துல
kernel of phi is isomorphic to image of phi. இங்க kernel of phi என்னன்னா collection of all x such that phi of x equal to 0. இதுதான் இன்டர்னல். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம். இந்த கர்னல் என்னன்னு சொன்னாங்க குரூப் தியரியில G1ஓட நார்மல் சப் குரூப்னு சொன்னோம். இங்க அதே தான். இங்க கர்னல் வந்து R1ஓட ஐடியல். அடுத்து அங்க சப்போஸ் பை வந்து ஹோமோமார்பிசம். அது மட்டும் இல்லாத ஆன்டு, ஒரு ஆன்டு ஃபங்க்ஷன் இருந்தாலே அந்த ரேஞ்ச் செட் எதுக்கு ஈக்குவல் ஆயிரும்? கோடொமைனுக்கு ஈக்குவல் ஆயிரும். இப்போ இமேஜ் ஆஃப் பை தான் இங்க ரேஞ்ச் செட். இது எதுக்கு ஈக்குவல் ஆயிரும்? கோடொமைன் இங்க என்ன G2, அதுக்கு ஈக்குவல் ஆயிரும். G2க்கு ஈக்குவல் ஆயிரும். G mod kernel of phi இது ஐசோமார்பிக். அதான் சொன்னீங்களா? G mod kernel of phi is isomorphic to image of phi. Image of phi எதுக்கு ஈக்குவல்? G2க்கு ஈக்குவல். இப்போ ஃபைனலா என்ன எழுதலாம்? G mod kernel of phi G1 mod kernel of phi is isomorphic to G2 ன்னு எழுதலாம். இங்கே அதேதான். if phi is ring homomorphism and onto இருந்தா image of phi எதுக்கு ஈக்குவல் ஆயிரும்? R2க்கு ஈக்குவல் ஆயிரும். அப்ப R1 mod kernel of phi is isomorphic to image of phi. அதான் ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம். இப்போ image of phi R2க்கு ஈக்குவல். ஸோ இங்க R2 ன்னு. அடுத்து அது phi 1 இருந்தா கர்னல் வந்து ஐடென்டிட்டி ஆயிரும். கர்னல் ஆஃப் phi வந்து ட்ரிவியல் ஆயிரும். கர்னல் ஆஃப் phi ட்ரிவியல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? 1 அந்த onto ரெண்டு சேர்த்துனா கர்னல் ஆஃப் phi ட்ரிவியல். அதனால அங்க எதுவும் எழுத தேவையில்லை. R1 is isomorphic to R. இங்கே அதேதான். phi வந்து 1 அந்த onto ரெண்டுமே இருந்துச்சுன்னா R1 is இங்க G1 is isomorphic. குரூப் தியரில இருந்து எந்த டெஃபினிஷனுமே இங்க மாத்தல, எல்லாமே அப்படிதான். அங்க என்ன நார்மல் சப் குரூப் பதிலா இங்க ஐடியல். அவ்வளவுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம். இதோட அப்ளிகேஷன் தான் நம்ம நாளைக்கு பார்ப்போம். டெஃபினிஷன்ஸ்ல ஓகே, நாம வந்து நாளைக்கு இதுல எதுவும் டவுட் இல்லையா? கண்டுபிடிக்கிறதுல இந்த Z பாலினாமியல் நான் சொல்றேன். ஆனா அதுல வந்து ஹையஸ்ட் ஆர்டரோட உதாரணத்துக்கு an x power n பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் a1x பிளஸ் a0 இதான் என்னோட பாலினாமியல்னா இந்த an வந்து 1 இருக்கும். அந்த பாலினாமியல் பேர் மோனிக் பாலினாமியல். அடுத்தது கான்ஸ்டன்ட் பாலினாமியல்னா 1 2 அந்த மாதிரி நம்பர்ஸ் இது எதுவுமே வராது, வெறும் இது மட்டும் தான் வரும். 1 2 அதெல்லாம் கான்ஸ்டன்ட் பாலினாமியல். அடுத்தது டிகிரி ஆஃப் பாலினாமியல்னா என்னது? ஹையஸ்ட் ஆர்டரோட ஹையஸ்ட் பவர் whose coefficient is non-zero. ஓகே, அடுத்தது கண்டென்ட் ஆஃப் பாலினாமியல்னா என்னது? கண்டென்ட் ஆஃப் பாலினாமியல்னா ஜிசிடி. இப்ப இதான் என்னோட பாலினாமியல்னா இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ்ல என்னது?
an -1 எக்ஸெட்ரா a1 a0 இதெல்லாம் தானே இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ். இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஜிசிடி எடுத்தா எனக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் தான் கண்டென்ட் ஆஃப் பாலினாமியல்னா இந்த பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஜிசிடி எடுக்கணும். ஜிசிடி எடுத்தா எனக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் தான் கண்டென்ட். ஓகே, அடுத்தது வந்து பிரிமிட்டிவ் பாலினாமியல். பிரிமிட்டிவ் பாலினாமியல்னா ஒரு பாலினாமியல் நான் எப்ப பிரிமிட்டிவ் பாலினாமியல் சொன்னா அதோட கண்டென்ட் வந்து ஒன்னா இருக்கணும். f of x is said to be primitive content of f of x வந்து ஒன்னா இருக்கணும். அப்படி என்ன அர்த்தம்? ஜிசிடி வந்து ஒன்னா இருக்கணும். இப்போ ஒரு क्वेश्चन, மோனிக் பாலினாமியல்ஸ் எல்லாம் பிரிமிட்டிவா? நம்ம ஜிசிடி ஒரு 10 நம்பருக்கு ஜிசிடி கால்குலேட் பண்றோம். அதுல அந்த 10 நம்பர்ல ஏதோ ஒண்ணு ஒன்னா ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? அந்த ஜிசிடி 1 ஆயிரும். உதாரணத்துக்கு 1 2 ஸ்கொயர் இதெல்லாம் கால்குலேட் பண்றோம். 2 பவர் n இதோட ஜிசிடி என்ன? 1. இந்த இடத்துல 1 வந்தாலே போதும். ஏதோ ஒரு இடத்துல 1 வந்தா ஜிசிடி 1 ஆயிரும். மோனிக் பாலினாமியல் என்ன அர்த்தம்? ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் என்ன? அது ஹையஸ்ட் ஆர்டர் கோஎஃபிஷியன்ட் 1. இதான் மோனிக் பாலினாமியல். x பவர் n plus an minus plus a1x plus a0 இதான் மோனிக் பாலினாமியல். இதோட கண்டென்ட் என்னது? இந்த நம்பர் என்ன வேணாலும் இருக்கட்டும், இங்க 1 வந்துடும். ஸோ கண்டென்ட் வந்து எப்பயுமே 1 தான். அதனால இது பிரிமிட்டிவா மாறிடும். இப்போ மோனிக் பாலினாமியல்ஸ் எல்லாமே பிரிமிட்டிவ். அடுத்து நாளைக்கு வந்து ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினை என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து 5 is a map from R1 to R2. It's a ring homomorphism. I is an ideal in R1. Then phi of I is ideal in R2. Is it true or false? இதுக்கான கொஸ்டின் இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து நாம இதை நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால வந்து இது ப்ராப்பரா எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, ட்ரூன்னு தோணுச்சுன்னா அந்த ட்ரூக்கான ப்ரூஃப் எழுதுங்க. ஃபால்ஸ்ன்னு தோணுச்சுன்னா எதனால ஃபால்ஸுங்க ரீசன் எழுதுங்க. இல்லைன்னா கவுண்டர் எக்ஸாம்பிள் கிடைச்சுன்னா கவுண்டர் எக்ஸாம்பிள் எழுதிருங்க. If R1 and R2 be two commutative ring with unity, phi is a map from R1 to R2. Be a ring homomorphism. Then onto அதே ஆட் பண்ணிக்க. phi வந்து ring homomorphism onto image of prime ideal வந்து prime. அடுத்து image of maximal ideal வந்து maximal. அடுத்து inverse image of free image of prime ideal is prime. அடுத்தது free image of maximal ideal is maximal. இந்த ரெண்டு क्वेश्चनக்கும் ஆன்சர் ட்ரை பண்ணி எழுதி அனுப்புங்க. ஓகே, இந்த கிளாஸ் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இந்த இடத்துல ப்ரீ இமேஜ்னா என்ன அர்த்தம்னா, சப்போஸ் I1 வந்து R2 ஓட ஐடியலா இருந்துச்சுன்னா phi இன்வர்ஸ் ஆஃப் I1 வந்து R1 ஓட பிரைம் ஐடியலா மேக்ஸிமல் ஐடியலா, அதான் இந்த क्वेश्चन.